2 செடி என்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். 2, 3 செடி கீழேயும் வச்சுருக்கேன். அந்த மாதிரி இருக்குது. இது வந்து நாவல் பழம்னு நினைக்கிறேன். இந்த நாவல் பழம் வந்து சாப்பிட்டுட்டு சீட்ஸ் போட்டோம். ஸோ அது வளர்ந்துருச்சு. பார்க்கலாம், இதுவும் வந்து நம்ம வளர்த்து பார்ப்போம். அண்ட் முருங்கை நிறைய பூக்கள் எடுத்துக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் இருக்குது. அண்ட் வெண்டை செடி. ஸோ இது எல்லாமே ஏற்கனவே இருந்த பிளான்ஸ் தான். இதில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால், இந்த வாடாமல்லிலாம் நிறைய பூ பூத்துருக்கு. இது என்னதுன்னே தெரியல. இது பாட்டு வளர்ந்துகிட்டே இருக்குது. இது பீர்க்கங்காவா இல்லை பூசணிக்காவா என்ன விதைன்னு தெரியல. காய்கறி தோலோடு வந்த சீட்ஸு அது இந்த அத்தி செடியே வந்து அழுத்திட்டு இது பாட்டு வளர ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓகே, என்னவா இருக்கும்னு தெரியல. ஒரு கயிறு கட்டி விடுவோம். ஏதாவது காய் இருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நானாக பிளான் பண்ணது கிடையாது, தானாக வளர்றது. ரொம்பவே நல்லா அடர்த்தியாக வளர்ந்துருக்கு. இதை பிடுங்கவும் மனசு இல்லை. சரி, ஓகே, இருக்கட்டும். இது நெல்லிக்காய், குட்டி நெல்லிக்காய்.